ஹாய் நண்பா, ஒரு ரேரான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. பேங்க் ஆஃப் பரோடால இருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஜாபுக்கு நாடு முழுவதும் 2482 காலியிடங்கள் விட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்திற்கு ஒரு 132 காலியிடங்கள் வந்திருக்கு. அதாவது தமிழகம் முழுவதும் 133 கிளைகள் வாரியாக வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாத சம்பளம் 85,920 ரூபாங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. பேங்க் ஆஃப் பரோடால இருந்து LBO அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ரெகுலர் பேசிஸ்ல தான் இப்போ ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 18 இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் தான், மத்திய அரசு வங்கி வேலை வாய்ப்புங்க. நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல 38 மாவட்டங்கள் வழியாக கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னணி அரசு வங்கி தான். ஸோ இந்த பேங்க்ல இருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நாடு முழுவதும் 2482 ரெகுலர் கேட்டகரி வேலை வாய்ப்புகள். அதுல நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 132 காலியிடங்கள் இருக்கக்கூடிய காலியிடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே வேலைகள் இருக்கு, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். குறைந்தபட்சம் 21 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்க படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். ஆனா இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாப் வந்திருக்கு. ஒரு 250 காலியிடங்கள், நம்ம தமிழகத்திற்கு 100 காலியிடங்கள். அந்த ஜாபுக்கு எனி டிகிரி படிச்சா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி அந்த IOB பேங்க் ஜாபுக்கு லாஸ்ட் டேட்டுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தர, செக் பண்ணுங்க. மற்றபடி இந்த ஜாபுக்கு எனி டிகிரி படிச்சா ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கமர்ஷியல் பேங்க்ல இருந்தாலும் ஓகே தான். இல்லைன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற பேங்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரைவேட் பேங்க்ல இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எலிஜிபிள் தாங்க. ஆனால் குறைந்தது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நம்ம தமிழகத்துல இருந்து அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு தமிழ் நல்லா பேச தெரியுதா, வாசிக்க தெரியுதா, எழுத தெரியுதா, இதை வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்காக லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் ஆல்சோ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க் மட்டும் நீங்க அதில் எடுத்தா போதும். லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிற நேம்லேயே நீங்க புரிஞ்சுக்கோங்க, பேங்க்ல ஒரு ஆஃபீஸர் லெவல் ஜாப்புங்க. லோக்கலா நீங்க, அதாவது நம்ம தமிழகத்திலேயே நீங்க உட்கார்ந்து வேலை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஜாபுக்கு ஒரு நிறைய பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க. சம்பளம், பேசிக் எல்லாமே எக்கச்சக்கமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC/STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. 850 ரூபா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. ஜென்ரல், EWS, OBC கேண்டிடேட்க்கு. அப்ளை பண்ற எல்லா பெண்கள், SC/ST, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 175 ரூபா மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். இதை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். லொகேஷன் ஆஃப் போஸ்டிங், நம்ம தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய 132 காலியிடங்களுக்கும் தமிழகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஏன்னா அங்கே லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாபுக்கு பேசிக் பே 48,480 ரூபாங்க. இதுல எக்கச்சக்கமான அலவன்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது படிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அலவன்சஸ் வந்து உங்களுக்கு நிறையவே கவர் ஆகுது. அந்த அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்க்குறீங்கன்னா 85,920 ரூபாய் ஆரம்ப கால சம்பளமாக கொடுக்குறாங்க. ப்ரொபேஷன் பீரியட் வந்து முதல் 12 மாதங்கள் உங்களை நன்னடத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபேஷன் பீரியட்ல வச்சிருப்பாங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நிரந்தர வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆயிரும். பட் இது காமன் தான், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லையும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ரூல் தான். செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த ஜாபுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் காமன் பேங்கிங் எக்ஸாம் சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜில், ஜென்ரல், ரீசனிங் அபிலிட்டியில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 120 கொஸ்டின்ஸ், 120 மதிப்பெண்கள், 2 மணி நேரம் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான். 30 மார்க் இருக்கு. தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. தப்பா ஆன்சர் பண்றீங்கன்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும். எக்ஸாம் சென்டர் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்டேட் வைஸா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்திற்கு குறிப்பா நிறைய இடங்கள் அவைலபிளா இருக்கு. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, விருதுநகர், தஞ்சாவூர், கடலூர், கன்னியாகுமரி, இல்லைன்னா நாகர்கோவில், நாமக்கல், இவ்வளவு இடத்துல எக்ஸாம் சென்டர் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நியர்பை எக்ஸாம் சென்டரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கோங்க.
பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் குறிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்கு இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணியிருக்கேன். லோக்கல் பேங்க் ஆஃபீஸரில் ரீசெண்டாக பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் போட்டிருந்தாங்க. அதுக்கு டேட் முடிஞ்சிட்டு இப்போ ஐஓபி லைவ்ல இருக்கு. அதனை தொடர்ந்து பேங்க் ஆஃப் பரோடா லைவ்ல இருக்கு. இதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்ல லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாப் வரும். அது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் வீடியோ போட்டுருவேன். இது மாதிரியான அரசு வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.